ஹாய், ஹலோ, வெல்கம் டு பயோஸ்கூல். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜியில் பார்க்கக்கூடிய டாபிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர். ஒரு டைகாட் ஸ்டெம்மை டிரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 பார்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், ஸ்டீலார் போர்ஷன். இது 3 வந்து கிளியரா வந்து இருக்கும். ஓகேங்களா? நம்ம டைகாட் ரூட், மோனோகாட் ரூட் எப்படி ரொம்ப சிம்பிளா பார்த்தோமோ அதே மாதிரி தான் டைகாட் ஸ்டெம்மும் ரொம்ப ஈஸி. எப்பயுமே வந்து இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படிக்கும்பொழுது டயக்ராமை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். டயக்ராமை வச்சு நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், தியரி வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அதில் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ், இந்த டயக்ராமுக்கும் அந்த டயக்ராமுக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த எபிடமிஸ், கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீலா ரீஜனுடைய ஸ்டீலா ரீஜனை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைகாட் ஸ்டெம்னுடைய டிரான்ஸ்வர் செக்ஷன். ஓகேங்களா? இதில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா எபிடர்மிஸ். நம்ம ரூட்ல வந்து எபிப்ளீமான்னு படிச்சிருப்போம். எபிப்ளீமா ஆர் பிலிஃபரஸ் லேயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸ்டெம்ல எப்பயுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், எபிடர்மல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்டெம்லையும் லீஃப்லயும் எபிடர்மஸ், எபிடெர்மிஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து எபிடர்மிஸ். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது சிங்கிள் லேயர். பேரன்கெமட்டல் செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லா ஸ்பேஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எபிடர்மல் ஹேர்ஸ். இப்போ ஒரு ஸ்டெம்ல யங் ஸ்டெம்மை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து தெரியும். இந்த டொமேட்டோ பிளான்ட், பிரிஞ்சால் பிளான்ட் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெம் போர்ஷன்ல நல்லா கிளியரா வந்து ஹேர்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹேர்ஸ் தான் வந்து என்னன்னா எபிடர்மல் ஹேர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, ப்ரொடெக்ஷனுக்காக. இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு அவுட்டர் கவரிங் தான் இந்த எபிடர்மல் எபிடர்மிஸ். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து கியூட்டிக்கல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டொமேட்டா பாத்தீங்கன்னா எக் ஸ்டெம்ல வந்து ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? கியூட்டிக்கல் வந்து இந்த ஸ்டெம் போர்ஷன்ல நல்லா திக்கா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்ததா இருக்கக்கூடிய லேயர் என்னன்னா கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கார்டெக்ஸ் ரீஜன். இந்த கார்டெக்ஸ் ரீஜனை மூணு மூணு லேயரா நம்ம டிவைட் பண்ணுவோம். கார்டெக்ஸ் ரீஜன் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த லேயர், இந்த பிளாக் கலர் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போடெர்மிஸ்ல பாத்தீங்கன்னா 3 to 6 லேயர்ஸ்ல, ஓகேங்களா, 3 to 6 லேயர்ஸ்ல கோலன் கைமா செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பேரன் கைமா செல்ஸ் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸோட இருந்துச்சுன்னா அது பேரன் கைமா செல்ஸ். இந்த மாதிரி அந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ்ல திக்கனிங் வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா கோலன் கைமா செல்ஸ். ஓகேங்களா? கோலன் கைமா செல்ஸ். ஸோ இப்போ இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எல்லாம் எப்படி இருக்கு, திக்கா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது என்ன டைப் ஆஃப் செல், கோலன் கைமா செல்ஸ். கோலன் கைமா செல் இஸ் பிரசன்ட் beneath the epidermis layer. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லுவோம். ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட். கோலன் கேமானாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் செல்ஸ். ஸோ இப்போ ஒரு காத்து அடிக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து கீழே வளைஞ்சு விழுகாம இருக்கிறதுக்காக இந்த கோலன் கேமா செல்ஸ் வந்து எபிடெர்மிஸ்க்கு அடுத்ததா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா குளோரின் கேமா செல் லேயர். குளோரின் கேமா செல் லேயர். இந்த லேயருக்கு பேர் என்னன்னா மிடில் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். மிடில் கார்டெக்ஸ். இந்த மிடில் கார்டெக்ஸ் ஃபுல்லா குளோரின் கைமா செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். குளோரின் கைமான்றது பேரன் கைமா செல்ஸ்ல பிக்மெண்ட், கிரீன் கலர் பிக்மெண்ட், குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து டெபாசிட் ஆயிடுச்சுன்னா தட் டைப் ஆஃப் செல் வந்து குளோரன் கைமா செல்ஸ்னு சொல்லுவோம். குளோரன் கைமா செல்ஸ். ஓகேங்களா? இந்த குளோரன் கைமா செல்ஸ் வந்து ஃபியூ லேயர்ஸ், டூ ஆர் த்ரீ லேயர் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து இன்னர் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் கார்டெக்ஸ் ஃபுல்லா யார் இருப்பாங்கன்னா பேரன் கைமா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க. இந்த பேரன் கைமா செல்ஸ் வந்து எதுக்காகனா இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் வந்து இந்த இன்னர் கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பேரன் கைமா செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த குளோரன் கைமா வந்து எதுக்காகனா ஃபோட்டோசிந்தசிஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பிக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, கிரீன் கலர் பிக்மெண்ட். ஸோ ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து குளோரன் கேமா செல்ஸில் நடக்கும்.
பேரன்கெமா செல்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் எப்பயுமே கார்டெக்ஸ் ரீஜனோட இன்னர் மோஸ்ட் லேயர். இதை நம்ம ரூட்ல இருந்து பார்த்துட்டு வரோம். விச் ஒன் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் அப்படின்னா எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் இதுல இந்த ஸ்டெம்ல டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரூட் மாதிரி இருக்காது. இந்த எண்டோடெர்மிஸ் லேயர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் தான். என்ன ஷேப்னா பேரல் ஷேப்பு தான். என்ன எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட்டா இதை வந்து டெவலப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே இந்த எண்டோடெர்மிஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? இது ஸ்டார்ச் கிரைன்ஸ். ஸ்டார்ச் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த எண்டோடெர்மிஸ் செல்ஸ். ஸோ அதனால இந்த லேயரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோடெர்மிஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டார்ச் ஷீத்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் ஷீத். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்டார்ச் ஷீத் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்டார்ச் ஷீத் அப்படின்றது என்னது? Starch grains are stored in the endodermis cells, that is known as starch sheath. Starch sheath. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட நமக்கு என்ன போர்ஷன் முடியுது? கார்டெக்ஸ் போர்ஷன் வந்து நமக்கு முடியுது. ஓகேவா? கார்டெக்ஸ்ல மொத்தம் 3 லேயர் பார்த்தோம். ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். அதுக்கடுத்து இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டீலார் போர்ஷன் தான். இந்த ஸ்டீலார் போர்ஷன் வந்து சென்ட்ரல் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டீலார் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட்ல இன்னும் நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டீலார் போர்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் வந்து எண்டோடெர்மிஸ், செகண்ட் இருக்கக்கூடியது பெரிசைக்கிள். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வாஸ்குலர் பண்டில்ஸ், பித்து. ஓகேங்களா? ஸோ இதோட எலாபரேஷன் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட் இருக்கும். சென்ட்ரல் பார்ட் இது எண்டோடெர்மிஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த ஸ்டீலார் லேயர். இதுல பெரிசைக்கிள் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? பெரிசைக்கிள் இருப்பாங்க, வாஸ்குலர் பண்டில் இருப்பாங்க, பித்து. இது மூணும் வந்து கம்போஸ் ஆனது தான் வந்து இந்த ஸ்டீலார் பெரிசைக்கிள் பாத்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டிலுக்கு எண்டோடெர்மிஸ்க்கு நடுவுல வந்து பிரசன்ட் ஆகும். வாஸ்குலர் பண்டில் எதுக்கு? எண்டோடெர்மிஸ்க்கு நடுவுல பிரசன்ட். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் பெரிசைக்கிள். எப்படி அப்படின்னா இந்த பெரிசைக்கிள் எப்பயுமே ரூட்ல சிங்கிள் லேயர்னு தான் பார்த்தோம். ஆனா ஸ்டெம் போர்ஷன் வந்து மல்டி லேயரா இருக்கும். பேரன்கெமிக்கல் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இங்க பேரன்கெமா செல்ஸ், இங்க ஸ்க்ளீரன்கெமா செல்ஸ். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவா இருக்கும் பேரன்கெமா, ஸ்க்ளீரன்கெமா. அதே மாதிரி ஸ்க்ளீரன்கெமா, பேரன்கெமா, ஸ்க்ளீரன்கெமா. இந்த மாதிரி ஃபுல்லா பண்டில் ஃபுல்லா எப்படி இருக்கும்? பேரன்கெமா 2 பண்டிலுக்கு இடையில பேரன்கெமா இருக்கும். அந்த பண்டில்ல வந்து ஸ்க்ளீரன்கெமா செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பெரிசைக்கிள் வந்து மல்டி லேயர்ல ப்ரெசன்ட் இருக்கும். பேரன்கெமிக்கல் செல்ஸ் வந்து ஸ்க்ளீரன்கெமிட்டஸ் செல்ஸோட ஆல்டர்னேட் ஆகி அப்படியே மாத்தி இருக்கும். இந்த ஸ்க்ளீரன்கெமிட்டஸ் லேயர்ஸ் எல்லாமே பேச்சஸ் அங்கங்க இருக்கும். பண்டிலுக்கு மேல இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா பண்டில் கேப்ன்ற டேர்ம். பண்டில் கேப் அப்படின்னா இந்த பெரிசைக்கிள் பாத்தீங்கன்னா பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கெமிட்டஸ் செல்ஸா இருக்கும். இந்த ஸ்க்ளீரன்கெமிட்டஸ் செல்ஸ் வந்து சைலம் ஃப்ளோயத்துக்கு மேல, அதாவது வாஸ்குலர் பண்டிலுக்கு மேல ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இதை வந்து பண்டிலோட கேப்னு சொல்லுவோம். பண்டில் கேப்னு சொல்லுவோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சைலம் ஃப்ளோயத்துக்கு மேல ஒரு பண்டில், ஒரு வாஸ்குலர் பண்டில்ல சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கு மேல ஒரு பேச்சஸ் இருக்கும். ஸ்க்ளீரன்கெமிட்டஸ் செல்ஸால ஆன பேச்சஸ் இருக்கும். அந்த பேச்சஸ் வந்து கேப் மாதிரி இருக்கிறது பண்டில் கேப்னு சொல்றோம். இந்த பண்டில் கேப் யாரு? பெரிசைக்கிள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். இந்த வாஸ்குலர் பண்டில் யாரு? சைலம் ஃப்ளோயம். ஓகேங்களா? அந்த பெரிசைக்கிள் இருக்காங்க இல்லையா? பண்டில் கேப். இந்த பண்டில் கேப்க்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து ஃப்ளோயம். நடுவில் வந்து கேம்பியம் இருக்காங்க. எல்லோ கலர்ல இருக்கிறது கேம்பியம். இவங்கெல்லாம் வந்து யாரு? அப்படி காயின்ஸ், இது கேரம் போர்ட் காயின்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து சைலம் செல்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ வாஸ்குலர் பண்டில பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் சைலத்துக்கு நேரா ஃப்ளோயம் இருக்கு. ஆல்டர்னேட்டிவா இல்ல, சைலத்துக்கு நேரா இருக்கு. சரிங்களா? ஸோ தட் அது என்ன கண்டிஷன்? கன்ஜாயின்ட். சேம் ரேடியஸ்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம்
மீடியம் இஸ் பிரசன்ட், ஸோ இட் இஸ் known as conjoint. அடுத்தது கொல்லேட்ரல். கொல்லேட்ரல் அப்படிங்கிறது புரோட்டோசைலம் எங்க ஃபேஸ் பண்ணியிருக்குது, உள்ளுக்குள்ளார ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, சேம் ரேடியஸ்ல உள்ள புரோட்டோசைலம் வந்து பித்தை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா, பித்தை ஃபேஸ் பண்ணி இருக்கனால கொல்லேட்ரல் எண்ட் ஆஃப் கண்டிஷன். இதுவே வந்து அந்த புரோட்டோசைலம் வெளியே ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்ஆர் கண்டிஷன் சொல்லுவோம். எதுல நம்ம ரூட்ல பார்த்தோம், மோனோகாட் ரூட்ல சைலம் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைலம், சைலத்தில் இருக்கக்கூடிய புரோட்டோசைலம் எபிடெமிஸை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸ்ஆர் கண்டிஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இது எபிடெமிஸ் உள்ளார இருக்குது. ஓகேங்களா, இது வெளியில தான் மெட்டாசைலம் தான் வந்து எபிடெமிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு, புரோட்டோசைலம் பித்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. உள்ளுக்குள்ளார இருக்கனால இது வந்து என்டார் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் நம்ம ஏன் சொல்றோம், கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் இருக்கு. சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கு நடுவில் வந்து கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது என்னது, ஓப்பன் டைப். அப்போ வாஸ்குலர் பண்டில் எடுத்துக்கிட்டா என்னென்ன டேர்ம் எழுதுவோம், கன்ஜாயின், சேம் ரேடியேஷன்ல இருக்கனால கன்ஜாயின். ஓகேங்களா, கொல்லேட்ரல் என்டார் கண்டிஷன் புரோட்டோசைலம் உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓப்பன்றது எதுக்காக, கேம்பியம் வந்து இன்பிட்வீன் கேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டேர்ம் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். நமக்கு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் எழுதினாவே நமக்கு மார்க் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. சரிங்களா, ஓகே. வாஸ்குலர் பண்டில் எல்லாமே என்ன ஷேப்ல அரேஞ்ச் இருக்குன்னா ரிங் ஷேப்ல அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, இந்த கிரவுண்ட் பிளான்ல ஈஸியாக நல்லா தெரியும். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். ரிங் மாதிரி வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுதான் இதுல முக்கியமான ஒரு கீவேர்ட். ஓகேங்களா, வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ரிங் ஷேப்ல எதுல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா டைகாட் ஸ்டெம்னு நமக்கு டக்குன்னு தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பித் ரீஜன். இது எல்லாமே வந்து பித் ரீஜன். ஸோ இந்த பித் ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பேரன்கிமெடஸ் செல்ஸ், இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.